வாங்க நம்ம இன்னைக்கு 1 கிலோ நாட்டுக்கோழியில் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 400 கிராம், தக்காளி 400 கிராம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் ஒரு 4லேருந்து ஒரு 5 எடுத்துக்குங்க தேவையான அளவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், 200 கிராம் தயிர், 200 கிராம் எண்ணெய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. கறி நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். நாட்டுக்கோழி அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாத்திரத்தை வச்சுக்கலாம். 200 கிராம் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு கூடவே வெங்காயமும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கி வருதோ அப்போ தான் பிரியாணி நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக அந்த உப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். மிளகாய்த்தூள் நம்ம வெங்காயம் போட்ட உடனே போட்டோம்னா நம்ம கலர் போடுற எதுவும் சேர்க்க தேவையில்ல. காஷ்மீரி சில்லி தூள் அது போட்டாலே அதுவே நம்மளுக்கு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளி 400 கிராம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு அடி பிடிக்காமல் கிளறி விட்டுங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுங்க. கரம் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் கறி வேக வச்சிருந்த தண்ணி இருந்தது, அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு வடிச்சு செஞ்சிருக்கிறதுனால தனியாக நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் புதினாவை போட்டு 2 லவங்கம், ஏலக்காய் போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஊற வச்சிருந்த அரிசி எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரே அரிசி போட்ட ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு நீளமாக வரும். அந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அரிசி எடுத்து வச்சிடலாம். இப்போ கறியை சேர்க்க போகிறேன். கறியை சேர்த்த உடனே நல்லா கிளறி விட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது நல்லா கொஞ்ச நேரம் கிளறி விட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு வடித்து வச்சிருக்க சாதத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வடித்து செய்கிறேன். வடி பிரியாணி இது. தண்ணி வடித்து சேர்க்கறதுனால நீங்கள் 1 கிலோக்கு ஒரு 700 ml தண்ணி ஊற்றினா போதும். நான் அந்த கறி வேக வச்சது தண்ணி தான் 700 ml ஊற்றிருக்கேன். சாதமும் தண்ணியும் ஒரே ஈவனாக வந்த பிறகு நம்ம பால் ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றி தம் போட்டுடலாம். அவ்வளோதான். மூடி போட்டு எடுத்தாச்சு. தம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட அடியில் தண்ணி இல்லை. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.